கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி சங்கீதங்களினுடைய புஸ்தகம் 125வது சங்கீதம், அதனுடைய 1 மற்றும் 2வது வசனங்கள். நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிற 3 காரியங்களை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதாவது கர்த்தரை நம்பக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் அசையாமல் இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அசையாது இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்துல நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது அசைவு கண்டு போய்விடும், ஆட்டம் கண்டு போய்விடும் இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம ரொம்பவும் அதிகமாக கர்த்தர் மீது நான் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், அவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கையும் தைரியமும் நம்ம உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் சில நேரங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளால, சில சூழ்நிலைகளால நாம அங்க ஆட்டம் கண்டு போய்விடுகிறோம். யார் காப்பாற்றுவார்களோ, நமக்கு என்ன நேரிடுமோ என்கிற ஒரு சின்ன பயமும் பதட்டமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு நேரிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அசையாமல் இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை நம்பக்கூடிய நாம் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சூழ்நிலைகள் நம்மை அசைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் சூழ்நிலைகளை விடவும் பெரிய தெய்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம மறந்துட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு அதிகமான புயல்கள் வீசினாலும், அலைகள் மோதினாலும் கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னை அது அசைக்க முடியாது. என்னுடைய இந்த நம்பிக்கை, கர்த்தர் மீது நான் வைத்திருக்கக்கூடியதான இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அது அசைக்க முடியாது. இது வெறும் சூழ்நிலைகளுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது அல்ல. ஆனால் நமக்கு நேராக, நமக்கு எதிராக வரக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், சோதனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. எப்பொழுது? நாம் கர்த்தரை நம்பும் பொழுது. அப்ப நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், அந்த சீயோன் பர்வதம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சில நேரங்களில ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் மார்க்கெட்ல இருப்போம் இல்லையா? சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு மொபைல் போன் வைத்துக் கொள்வோமே. அந்த அந்த போனை எந்நேரமும் எல்லாரும் வாங்கி கொண்டே இருக்க மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மொபைல் போன் மார்க்கெட்ல இருக்கும். அதற்கு பிறகு அடுத்ததாக ஒன்று வந்துடும். இவர்களுடைய இந்த மவுசு குறைந்து போய்விடும் இல்லையா? அது போலதான் நாமும் நிறைய பேரோட வாழ்க்கையில நம்மளுடைய மவுசு குறைந்து விடும், நமக்கான தேவைகள் குறைந்து விடும், நமக்கான முக்கியத்துவம் குறைந்து விடும். நம்மளுடைய வேலையிலாக இருக்கட்டும், நம்ம படிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும். அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தொடர்ச்சியாக, சரியா, தொடர்ச்சியாக நாம் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம். நமக்கான தேவையும் நமக்கான முக்கியத்துவம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இத நம்ம நிறைய வகையில உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஏதோ கொஞ்ச நேரத்துல தோன்றி தோன்றாமல் போகக்கூடிய விஷயங்களை போல நம்மை கர்த்தர் வைக்கவில்லை. அவரை நாம் நம்பும் பொழுது எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை நிலைத்திருக்கும்படியாக செய்வார். நம்முடைய பொசிஷன்ல, நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களில நாம் எதையுமே அவ்வளவு எளிதாக எழுந்து போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு சித்தமாகி அவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து விடுகிறார் என்று சொன்னால் அது அவருடைய சித்தத்தின் பிரகாரமா நடக்கிறது. அதை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் எல்லா நேரங்களிலேயும் நாம் நிலைத்திருப்போம். இதுல எந்தெந்த வகையில நாம் நிலைத்திருப்போம் அப்படின்னு கேட்டா, நமக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய சில காரியங்களினாலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் நிலைத்திருக்கும். உதாரணத்திற்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சமாதானம் மிகவும் பெரியது. அவரை நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு உள்ளாக கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் நம்மிடத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சமாதானம் நிலைத்திருக்கிறபடியினாலே நாமும் நிலைத்திருப்போம். நமக்குள்ளாக அவர் காண்பித்திருக்கக்கூடிய அன்பு பெரியது, அது நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் மீது இருக்கக்கூடிய, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பு நிலைத்திருக்கிறபடினாலே அன்பிலே நாம் தொடர்ச்சியாக நிலைத்திருப்போம்.
அவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாவத்தை குறித்தான குற்ற உணர்வு இருக்கிறதுனாலே, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினாலே, சரியா, நாம் பாவம் செய்யாதவர்களாக நிலைத்திருப்போம். நாம் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம். எப்படி அந்த கொடியானது திராட்சை செடியோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதோ, அது போல நாமும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். இதுவும் கர்த்தரை நாம் தொடர்ச்சியாக நம்பும் பொழுது, அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலுமாக அது இருக்கிறதோ, அது போல கர்த்தரும் தம்முடைய ஜனத்தை சுற்றி எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மை ஒரு விஷயம் தொடரணும் அப்படின்னா அவரை தாண்டி வந்துதான் தொட வேண்டும். யோபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு நபராக அங்கே யோபு காணப்படுகிறார். அங்க யோபை சாத்தான் தொட வரும் பொழுது நேரடியாக போய் தொடவில்லை. யாரை தாண்டி வருகிறான்? கர்த்தரை தாண்டி வருகிறான். அப்போ கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இன்னொரு வகையில அவர் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக எந்த ஒரு காரியமும் நுழைய முடியாது இல்லையா? ஸோ he has a divine protection. நமக்கென்று ஒரு தெய்வீக பாதுகாப்பை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை வைத்திருக்கிறார் இல்லையா? அதை வைத்தபடினாலே எந்த ஒரு காரியமும் நம்மை அணுக முடியாது. அது பிரச்சனையோ, சோகமோ, கஷ்டமோ, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அதனால எப்பொழுதும் பாவம் அவர் அனுமதிக்கிறது இல்லை, அதை நாம் தவறாக கொள்ள வேண்டாம் இல்லையா? ஆனால் அவர் அனுமதிக்காமல் நம்மை எதுவும் தொட முடியாது என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். சரியா? ஸோ அவர் நம்மை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட கூட ஆரம்பிக்கலாம். என்ன கான்ஃபிடன்ஸ்? கர்த்தர் என்னை சுற்றி ஒரு பர்வதமாக நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எது நேர்ந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக நேருகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? கர்த்தரை நாம் நம்பும் பொழுது. 3 காரியங்கள். முதலாவதாக நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நாம் அசையாமல் இருப்போம். இரண்டாவதாக நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நாம் நிலைத்து இருப்போம். மூன்றாவதாக நாம் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு பர்வதமாக நம்மை சுற்றி காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்து இந்த நாளை இனிமையாக நாம் துவங்குவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.